கேள்வி 30 பாகை சாய்வுடைய சாய்தளம் ஒன்றின் கிடையாக 15√3 நியூட்டன் 15√3 நியூட்டன் விசை பிரயோகிக்கும் போது மேல் நோக்கி இயங்குகிறது. விளையுள் விசை பூஜ்ஜியமாகுவதற்கு எஃப்பின் பருமனை காண்க. ரைட், இதில் இம்பார்ட்டண்டாக ஒரு விசையை மார்க் பண்ணாமல் இருக்கிறார். அந்த விஷயம் நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். யார் அந்த விசை? அது செவ்வன் மரத்தாக்கம். நான் கேபிட்டல் N என்று சொல்கிறேன். ரைட், இப்போ இந்த கோணங்களை நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், இது 30 பாகை என்றால் இது 30 பாகை தந்திக்கிறேன். அப்போ இந்த கோணம் நமக்கு 60 பாகை என்று தெரியும். ஏன்னா இது சாய்தளம் வழியே தொழிற்படுது. தென் இது செவ்வன் மரத்தாக்கம் ஒன்றுக்கு செங்குத்தாக இருக்கணும். 60 பாகை என்று தெரியும். ரைட், இப்போ நான் இவருடைய விளைவிசை பூஜ்ஜியமாகணும் என்றால் நிலைக்குத்து கூறுகள், அதாவது நிலைக்குத்து கூறு பூஜ்ஜியமாகணும், அது மாதிரி கிடைக்கூறும் பூஜ்ஜியமாகணும். ஃபஸ்ட் நான் நிலைக்குத்து கூறை கன்சிடர் பண்ணினால் எனக்கு என்ன வரும் சொல்லுங்கள். நிலைக்குத்தாக n sin 60 என்ற ஒரு பெருமானம் வரும். ரைட், அது யாரை ஈக்குவல் பண்ணும் என்றால் 40 நியூட்டன் ப்ளஸ் எஃப் sin 30ங்கிறத ஈக்குவல் பண்ணும். இந்த sin 30 எப்படி போடுன்னு sin 60 எப்படி போடும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் இதில் வேண்டால் அரேஞ்ச் பண்ணும். n இருக்கட்டும். sin 60 என்பது √3/2 ஈக்குவல்ஸ் 40 ப்ளஸ் எஃப் sin 60 என்பது ½ இந்த சமன்பாடை ஃபுல்லாக நான் 2ஆல் பெருக்கி விட்றேன். 2ஆல் பெருக்கினால் √3 டைம்ஸ் n என்பது 80 ப்ளஸ் எஃப் என்று வரும். இது நான் முதலாக சமன்பாடு என்று வச்சுக்கொள்கிறேன். அதே மாதிரி நான் கிடை சமநிலையை கன்சிடர் பண்ணினால் கிடையாக எனக்கு யார் வரப்போகுது? ஆல்ரெடி அவர் தந்த 150√3 நியூட்டன் என்ற பெருமானம் எனக்கு அங்கே இருக்குது. ரைட், கிடையாக 150√3 என்ற பெருமானம் இருக்குது. கிடையாக 150√3 என்ற பெருமானம் இருக்குது. இது யாரால் ஈக்குவல் பண்ணப்படும் என்றால் எஃப்ட காஸ் 30ஆலையும் நீங்கள் திசையில் பார்த்துக்கோங்க. திரும்ப ப்ளஸ் என்னோட காஸ் 60ஆலையும் ஈக்குவல் பண்ணப்படும். காஸ் 60. அப்போ இது 150√3 எஃப் காஸ் 30 என்பது √3/2 sin 60 என்பது காஸ் 60 என்பது ½ திரும்ப 2ஆல் பெருக்கிவிட்டால் 300√3 எஃப் ப்ளஸ் n என்று வரும். இது நான் 2ஆவது சமன்பாடு என்று சொல்கிறேன். 2ஆவது சமன்பாடு நான் முதலாவது சமன்பாட்டில் இருந்து எனக்கு n எழுவாயாக்கினால் 80 ப்ளஸ் எஃப்பின் கீழ் √3 என்று வரும். என்ன, இதை அப்படி நான் கொண்டு வந்து இந்த செகண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு கிடைக்கும் இது 300√3 சமன் √3 எஃப் ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 80 ப்ளஸ் எஃப்பின் கீழ் √3 வரும். இது ரைட். இப்போ நான் இந்த ஃபார்முலாவை ஃபுல்லாகவே √3ஆல் பெருக்கிறேன். அப்போ எனக்கு இது என்ன வரும் என்றால் 900 என்று வரும். செக் பண்ணிக்கோங்க. இது எனக்கு 3f என்று வரும். இது திரும்ப √3ஆல் பெருக்கினால் 80 ப்ளஸ் எஃப் என்று வரும். அப்போ 80 இங்கிட்ட வந்து கழிப்பட்டால் 820 3f ப்ளஸ் எஃப் என்றால் 4 டைம்ஸ் எஃப் என்றும் வரும். ஸோ அப்போ எஃப் என்பது 820 என 205 நியூட்டனாக இருக்கும். 205 நியூட்டனாக இருக்கணும். ஓகே, அப்படி என்றால் ஆன்சர் 3வது ஆன்சர். 16வது கேள்வி. A, B என்பன 2 சர்வசமனான கோளங்கள் ஒப்பமான கிடை மேசை மீது இயங்குகின்றன. மோதகின் பின் A v1 வேகத்துடனும் B v2 வேகத்துடனும் இயங்குகிறது. படத்தை பார்த்துக்கொள்ளலாம். சரி, இயங்குகின்றது. v1 பருமனாக அமைவது. ஸோ v1 காணும். இப்போ இந்த இயக்கத்தை நான் 2 கன்சிடர் பண்ணுறேன். ஒன்று கிடை எக்ஸ் திசை என்றும் அடுத்தது கிடை y திசை என்றும். ஓகே, கிடை திசையில் தான் இயங்குது. புறவிசையில் தாக்கல்ல ஒப்பமான தளம். நிலைக்குத்து திசையிலையும் செவ்வன் மரத்தாக்கம் நிறைகள் ஒன்று கேன்சல் பண்ணிடும். ஸோ ஆகவே என்ன செய்யலை, இந்த சிஸ்டத்தில் விளைவு விசை தாக்கல்ல. அப்போ உந்தம் காப்படையணும். அப்போ இது மோதிரத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸ் திசையில் என்ன உந்தம் இருக்குது என்று சொன்னால் 2mu இருக்குது. அடுத்த பிஏக்கு கிடையாது. அப்போ 0, அது போட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஆகவே நமக்கு 2mu மட்டும்தான் தொகுதியில் ஆரம்ப மொத்த உந்தம் கிடை எக்ஸ் திசையில். அதே மாதிரி மோதியின் பின்னும் காப்படையணும் என்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? 2m × v1 cos 60 ப்ளஸ் 2m v2 cos 30 என்று உந்தம் காப்படையணும்.
நான் 2m காமன் எடுத்து வெட்டி விட்டுடலாம். u என்று சொல்ல வாரது v1 cos 60 என்று வரும். cos 60க்கு half என்று சொல்கிறேன். v2 cos 30க்கு √3/2 என்று சொல்கிறேன். ஃபுல்லாக ரெண்டாவது பெருக்கி விட்டால் 2u ஈக்குவல்ஸ் v1 + √3 v2 என்று வரும். ஓகே, இது ஒரு சமன்பாடு, இதை வச்சுக்கொள்ளுவோம். அதே மாதிரி மோதுகைக்கு முன்னாடி y திசையில் என்ன உந்தம்? நத்திங். ஏன்னா எக்ஸ் பக்கம் தானே இயங்குது, y பக்கம் இயங்கலையே. ஸோ உந்தம் எதுவும் கிடையாது. அப்போ மோதுகையின் பின்னும் எப்படி இருக்கணும்னால் அப்படியே இருக்கணும். ஆகவே மோதுகையின் பின் உந்தம் 2m v1 sin 60 என்று ஏக்கு வரும். பிக்கு அதுக்கு எதிராக வரும் 2m v2 sin 30 என்று வரும். 2m பொது எடுத்து வெட்டி விடுவோம். எனக்கு இது இங்கிட்டு கொண்டு வந்தால் v2 sin 30 கொண்டு வரும். sin 30க்கு half என்று போடுவோம். v1 sin 60க்கு √3/2 என்று போடுவோம். 2 கேன்சல் ஆகி நமக்கு v2 கிடைக்குது √3 டைம்ஸ் v1 என்று கிடைக்குது. என்ன v2 என்பது √3 டைம்ஸ் v1 கிடைக்குது. எனக்கு யார் வேணும் கேள்வியில்? v1 தான் வேணும். அப்போ இதை கொண்டு வந்து v1 இந்த சமன்பாடை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். அப்போ நமக்கு 2u ஈக்குவல்ஸ் v1 அப்படி வரட்டும், √3 அப்படி இருக்கட்டும், v2க்கு பதிலாக அகெயின் √3 v1 போட்டுரும். அப்போ எனக்கு ஃபுல்லாக இது 3 டைம்ஸ் v1. அப்போ மொத்தமாக 4 டைம்ஸ் v1 என்பது 2 டைம்ஸ் u. அப்போ எனக்கு v1 தானே கேள்வி. அப்போ v1 என்ன வைக்கும் என்றால் u/2 ஆக இருக்கும். என்ன u/2 ஆக இருக்கும். அப்போ ஆன்சர் எனக்கு ஃபஸ்ட் ஆன்சர் வரணும். 16வதுக்கு ஃபஸ்ட் ஆன்சர்.